பிரைசலால் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, அதிசயமா இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. கால் தடுமாறாம கண்ணீரில் மூழ்காம் கண்மணி போ என்னை காத்து கொண்டே இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தேன். இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகின்றேன். இம்மானேசம் நீ காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே, உம் அன்புக்கு இணையில்லையே. இம்மானேசம் நீ காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே, உம் அன்புக்கு இணையில்லையே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 35 வரை. தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது சவுல் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் அந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிய போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் என்பது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது தகன் தகப்பனுக்கு ஈசாக்கி இளைய குமாரன் 8வது பையன். ஆனால் அவன் மட்டும் காட்டிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு முறை கரடியும் சிங்கமும் ஆட்டை பிடித்த போது இவன் அதை அடித்து அதை துரத்து கொண்டு போன போது அது அவன் மேல் பாயும் போது நான் அதன் தடையை பிடித்து அதை கொண்டு போட்டேன் என்று சொல்கிறார். தாவீதை அந்த கரடியின் சிங்கத்தின் கைக்கும் காப்பாற்றியது எதற்கு தெரியுமா? கோலியாத்தை தாவீது தான் வீழ்த்த வேண்டும். கர்த்தர் அவனை கொண்டு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதனால்தான் அந்த கரடியும் சிங்கமும் அவனை மேற்கொள்ள முடியவில்லை. தாவீது அந்த கோலியாத்தை சத்ருவை வீழ்த்த வேண்டும், ராஜாவாக அரியணை ஏற வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்துற ஒருவேளை காட்டில் தனிமையாக இருக்கலாம். ஆடு மாடுகள் எல்லாராலும் இகழப்பட்டு கஷ்டத்தில் வேதனைகள், அவனும் அதே சூழ்நிலையெல்லாம் கடந்திருப்பான். அவனுக்கு யாருமே இல்லை காட்டில் என்பது. ஆனால் அங்கேயும் கரடியும் சிங்கமும் வைந்து அவனை கொல்ல பார்க்கும்போது கர்த்தர் அவனை காப்பாற்றும். நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி பேர் விட்ட கரடிகள் சிங்கங்கள் நம்ம மேல் பாயும்போது நம்மை எதற்காக காப்பாற்றி வைத்திருக்கிறார்? நம்மை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. நாம் தான் சத்ருவாகிய கோலியாத்தை வீழ்த்த வேண்டும், நாம் அரியணை ஏற வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அதனாலே இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதை உணர்ந்துள்ள கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? அந்த பாதி நோக்கி நம்ம முன்னேறலாமா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான ஒரு வேலைக்காக நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த நாளை கூட எங்களுக்கு இவாய் தந்து எங்கள் கிருபையும் தயையும் பாராட்டினேப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நாளின் காலை முதல் எம்மட்டுமா உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததப்பா. நன்றி நன்றி அப்பா. அடையாளோடு ஜபத்தில் இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் உண்ட கருத்தை தருங்கப்பா. உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்தக்கா, நன்றியப்பா. ஆழ்ப்பா மிஸ்தோத்திரங்க தவை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சிங்கம் கரடிகள் எல்லாம் பாயும்போது நாங்கள்
சோர்ந்து போகாதபடி, நாங்கள் காட்டிலே தனியாய் இருக்கும்போது எங்கள் ஆடுகளை கரடியும் சிங்கமும் பிடிக்க வரும்போது கர்த்தாவே நாங்கள் போராடுகிற வாழ்க்கையை கண்டு நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் எங்களை கொண்டு சத்துருவை வீழ்த்து வைப்பார். நான் அரியணை ஏற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, கோலியாத்தை சத்ருவை வீழ்த்த உடைய பிள்ளைகளே அப்பா பலன் கொடுப்பீராக, ஞானத்தை கட்டளையிடுவீராக, நீ கூட இருப்பீராக. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்ந்த இடங்கள் ஏற பண்ணுவீராக. உம்முடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். இந்த இரவுக்களை மூடி மறைத்துக் கொள்ளும். சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பரலோகத்தின் தந்தையே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.